நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பேர் ஜாஸ்தி, நான் ஜிடி கிளைங்லேருந்து வந்திருக்கிறேன். இப்போ இங்கே 3 நாள் கேம்ப் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் கேமுக்கு. இது வரைக்கும் துணை ரசிக்கப்பட்டு இது 2006 ரசிக்கப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி தான் கேம்ப்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் முதல்ல வந்திருக்கிறேன் 3 நாள் கேம்ப். ஆனால் இங்கே என்ன மாற்றம்னாக்கா எனக்கு வந்து நண்பர் யாருமே இல்லை. ஆனால் நான் தனிமையாக இதில் தான் வந்தேன். இது கூட நான் வரணும்னு நினைக்கல. ஆனால் வர வேண்டிய ஒருத்தவங்க காசு கட்டி நான் ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கேன். இங்கே வரையில் வந்து எனக்கு நல்ல நண்பர்லாம் இல்லை. இங்கே வந்து நான் ஒரு இது ரூமில் தங்கியிருக்கும் போது ஒரு நாள் 2வது நாள் ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து எனக்கு வந்து ஒரு சில நண்பர்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப நண்பராகிட்டாங்க. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு காரியமும் நடக்காதுன்னு நினச்சேன். ஆனால் என் மனசுள்ள என் விசுவாசம் இனி வந்து எனக்கு நடக்கும், எனக்கு கர்த்தர் எல்லாமே செய்வார்னு சொல்லி என் மனசுள்ள ஒரு உணர்த்துதல், என்னோடய பிறையில் வந்து ஒரு ஒளி மாதிரி ஒரு ரெக்கையை விரித்து அடித்த மாதிரி ஒரு சந்தோஷம். இதனால் எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. இனி நீங்களும் விசுவாசிங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும், கர்த்தர் செய்வார். ஆமென். என் பேர் தினேஷ். நான் வந்து இயேசுவை அற்புதமாக மாற்றியிருக்காரு. ஆனால் என் கால் முன்ன சின்ன வயசில் ஒரு கால் கட்டையாக இருக்கும். என்னை பார்த்து நிறைய பேர் வெடைப்பாங்க. ஆனால் சப்பானின்னு. ஆனால் நான் அதெல்லாம் வந்து என்னை வந்து வெடைக்கிற மாதிரி இருக்கும். என்னை பேடையில் விடுவாங்க, நிறைய பேர் விடுவாங்க. இதோ இங்கே உள்ள கூட நிறைய பேர் விடுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் எப்போ என்னை வந்து கேமுக்கு கூப்பிட்டு வந்தோடனே நான் வந்து இயேசு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம் கொடுத்தாரு எனக்கு. அவர் வந்து தன்னாலே இப்போ வந்து நான் நல்லபடியாக ஒரு ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு அற்புதங்கள் நடத்திடுச்சு. ஆண்டவர் செஞ்சார் எனக்கு. ஆண்டவர் கிருபை எனக்கு கிடச்சி. நான் நிறையா பேர்த்துக்கிட்ட சொல்லுவேன். இது வந்து இது ஆண்டவர் சாட்சி. Hi, I'm Vashti. Semester breakலேருந்து வந்திருந்தேன். And I've been having a lot of problems. எனக்கு வந்து 2 fibroid இருந்துச்சு. 5 வருஷமாக இந்த வலி. And for the past 5 years I went through 2 operations. And ரொம்ப பயந்துக்கிட்டே போனேன். ஸோ இந்த வாட்டி எனக்கு வலி, அந்த ஆப்ரேஷன் பண்ணியும் எனக்கு வலி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. I can't run, I can't worship a lot, I can't jump, but I love worshiping. I don't pray that much. And then இந்த கேம்ப்க்கு வந்திருக்கும் போதும் ஒரு நோக்கத்தோடு தான் வந்தேன். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணல பாஸ்டரே வந்து என் 3 சிஸ்டர்ஸு கூப்பிட்டு he will bless us. And after that night I sat and prayed like how he said. I cried and I prayed happily, rejoicing, and it was a beautiful prayer. And thank you for this camp. I think I'm a total changed girl after this. I used to be frightened. எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன், பட் ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் மாற்றம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் நிறைய பேர்த்துக்கு ஒரு சாட்சியாக இருப்பேன். இந்த சாட்சியை எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லி மற்றவங்களும் நான் செஞ்ச தப்புங்களெல்லாம் செய்யாமல் அவங்கள எப்படி இந்த லைஃப்க்கு திருப்பி கூட்டு வருது ஹெல்ப் பண்ணுவேன். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் சொல்லும் போது யார் வந்து ஜெபிச்சாலும் சரி, நம்மளுக்கு விசுவாசம் இருக்க தான் ஆண்டவர் பார்க்குறாரு. விசுவாசத்தோடு நான் கேட்டேன், எனக்கு இது வந்து நடக்கணும், உன்னோட அபிஷேகம், கடவுளோட அபிஷேகத்தை நான் வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் கேட்ட மாதிரியே அவர் தலையில் கை வச்சு ஆண்டோட அபிஷேகத்தை நான் பார்த்தேன். இந்த யூத்தாக இருக்கும் போது இந்த மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து சரியான நேரத்தில் யூஸ் பண்ணிக்கணும். ஆண்டவர் வந்து அழைக்கிறாரு, நம்ம அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்தமாக்க மேலே நம்மளுக்கு ஆசீர்வாதம். நான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த கிருபை வந்துட்டு எனக்கு காட் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். இன்னும் நான் வந்து வெளி உலகத்துக்கு வந்து காட்னா யார், கடவுள்னா யார், ஜீசஸ்னா யாருன்னு நான் போய் சொல்ல போகிறேன்.
அதுக்காண்டி நான் வந்துட்டு ஜீசஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்ல. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து இது மாதிரி கிருபை பெற்றிருக்க ஆசை இருந்தால் நல்லா முழு மனதோட கடலை துதிச்சாலே அதை பெற்றிருக்க முடியும். அப்படி தான் நானும் இனிமேல் செய்ய போகிறேன். ஓகே, என் பேர் விக்னேஷ். கூப்பிட்டாங்க இந்த கேம்புக்கு வாங்க, இந்த அனுபவத்தை புது விஷயத்த நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு கிடைக்கும்ன்ட்டு இங்கே வந்து தான் நான் சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பர் ஆசமாக இருந்துச்சு. இங்கே வந்து பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைங்களும் என்னை தொட்டிச்சு. ஸோ நான் வந்து இப்போ தான் ரசிக்கப்பட்டு 2 years. ஸோ நான் எதிர்பார்த்தேன் எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கணும், ஆண்டோட வல்லமே அபிஷேகம்லாம் வேணும்ட்டு. அது இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ நான் ஆண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஆண்டு என்னை மகிமைப்படுத்தி ஆண்டு என்னை உயர்த்துவான்னு நான் விசுவாசிக்கிறேன். நல்லா விட வேண்டிய நீ இந்த நிலைமைக்கு சைடு பார்த்து நடக்கிறது பார்த்துருக்கீங்களா? இந்த வாக்கிங் ரேஸ் பார்த்துருக்கீங்களா? ஓடுற மருதற்கு இப்படி போயிடும். சாமி சாமி ஓடிக்கிட்டே இருந்தேன். நாள் வரும் ஆண்டவர் கேட்க பலத்தை அப்பத்தை தண்ணியில கொடுத்தாரு வச்சுக்க. அவன் எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடினாலும் எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர் 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 அவனை காப்பிடும் ஓட வைக்கிறவர் தேவனா இருக்கிறார். உன்னை மகிமைப்படுத்துகிறவர் தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை பதத்தினராக தூக்கி சேர்ந்து படம் இயேசுவே.